ரூபா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதாங்க ஈஸி. நீங்க வின் பண்ண அமௌண்ட் கேம்ல ஆட் ஆயிரும். அதை வச்சு நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம பயோல ரெண்டாவது லிங்க் இருக்கும், டெலிகிராம் லிங்க், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க. எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதுல டெய்லி எப்படி மணி ஈஸியா ஏர்ன் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வின் பண்ண மாட்டேங்குதா? நீ விளையாடுங்களா? என் கணக்குல எடுக்கலாம். ஆன்லைன் கேம், ஆன்லைன் கேம், ஒரு நிமிஷம். டேய் இந்த மாதிரி தான்டா ஃபர்ஸ்ட்ல சொல்லுவாங்க, அதுக்கப்புறமேட்டு தான்டா அவங்க வேலையை கட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட இருந்து கணக்கு பார்ப்பாங்க. இல்லை நண்பா, 10,000 இன்கம் வந்துருக்கு நண்பா. அதுதான்டா நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுப்பானுங்க, அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க வேலையை காட்டுவானுங்க. இதை நம்பி நீ ஏமாந்துடாத, சரியா? ஐயோ, 100 ரூபா பணம் போச்சே. 100 ரூபா பணம் போச்சு. பணம் மொத்த பணத்தை எடுக்கணும். நண்பனுக்கு தான் ஃபோன் பண்ணி ஒரு 10,000 ரூபா கேட்கணும். ஹலோ நண்பா, எனக்கு ஒரு 10,000 ரூபா பணம் வேணும் நண்பா. அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் அர்ஜென்ட்டா. இருந்தால் கொடுக்குறியா? நேரில் வருதா? சரி நண்பா, அதை வரேன்.
என்கிட்ட கொடுக்குறேன். எனக்கு காலேஜ் ஃபீஸு கட்டணும், உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நீ கேட்குற, எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் கொடுத்துரு நண்பா. சரி நண்பா. நண்பா அமௌண்ட் அனுப்பி விட்டேன்டா. ஓகே நண்பா, வந்துச்சு நண்பா. 2 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். சரி நண்பா. ஐயோ பணம் 10,000 போச்சு, எப்படி என் நண்பருக்கு நான் திருப்பி கொடுப்பேன்? ஐயோ என்னன்னே தெரியல, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னே தெரியல. ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் நண்பா இருக்கிறேன். காசு 10,000 கேட்டான், கொடுத்த நண்பா. எதுவுமே தர மாட்டேங்கிறான், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். அதான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன நண்பா பண்ணலாம்? ஆமா நண்பா 10,000 வாங்கிட்டேன், காலேஜ் ஃபீஸ் கட்டணும் நண்பா. என்கிட்டயும் அப்படிதான் 10,000 வாங்கினேன், என்னமோ பண்றேன் அப்படின்ட்டு கெஞ்சி வாங்கினான். கொடுக்கலன்னு தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி அவன் வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தான். சரி நண்பா. அதையும் விளையாடாதான்னு சொன்னா விளையாண்டிட்டு இருப்பானாட்டம் இருக்குது. உங்ககிட்டயும் 10,000 வாங்கிருக்கேன், என்கிட்டயும் 10,000. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான் நண்பா. நானும் இப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன், பிஸின்னு வந்துச்சு. அதுக்கு தான் பார்த்தேன், நீ தான் ஃபோன் பேசி. ஆமா நண்பா. சரி சரி இப்போ என்ன நண்பா பண்ணலாம்? வீட்டுக்கு போகலாம். சரி போலாம் நண்பா. இது வேற கதவு சாத்தி இருக்குது. அவங்க அப்பா வேற அங்க வேலைக்கு போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஊர்ல. கேட்டா இவன் வந்துட்டு எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி காசு 10,000 உங்ககிட்ட 10,000 என்கிட்ட 10,000 வாங்கிருக்கான். என்னடா இது பண்றான்னு தெரியல. தெரியலையே. ஆமாடா. ஆளும் 20,000 கடங்கார வந்துட்டாங்க 2 பேரும். எப்படி திருப்பி கொடுக்கணும்னு தெரியல. ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா? என்னடா கதவையே திறக்க மாட்டேங்கிற? எவ்வளவு தட்டுறது? 2 பேரும் வந்து முன்னையில இருந்து தட்டிக்கிட்டு இருக்கிறோம், திறக்க தூங்கி போயிட்டு மாட்டேங்குது. உள்ளார வாங்க. என்ன இவங்கிட்ட 10,000 வாங்கிற, என்கிட்ட 10,000 வாங்கிற, காசே இல்லைன்னு உங்க அப்பாவுக்கு எங்கேயோ ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கிறேன்னு வாங்கியிருக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இப்ப கேட்டா ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க வேலைக்கு போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்துக்கு காசு வாங்கினா? வெளியே நின்று பேசுறேன், உள்ளார நின்று பேசணும். என்ன போய் உள்ளார போய் நீங்க எப்படா காசு சொல்லி தர? இந்த 2 நாளே தந்தாரன். உள்ளார வந்து பேசணும். நான் அதுக்கு சொல்லல, இவங்கிட்டயும் காசு வாங்கியிருக்கிறேன், என்கிட்டயும் காசு வாங்கியிருக்கிறேன். எதுக்கு வாங்கினா? அதுக்கு காலேஜ் ஃபீஸ் வேற கட்டணும்டா. கேம்ல விட்டுட்டு நண்பா வாங்கி விட்ட ஆன்லைன் கேம்ல விட்டுட்டு நண்பா. நான் அன்னைக்கே சொன்னால உங்ககிட்ட ஆன்லைன் கேம் எதுலயும் விளையாடாதரா. அப்ப ஃபர்ஸ்ட் தர மாதிரி தருவாங்க, அப்புறமேட்டு அப்படியே வந்து வசூல் பண்ணிடுவாங்க. அப்படியே சொன்னால உங்க அவன் 20,000 லாஸ் ஆயிருச்சு. தம்பிக்கு பீஸ் கட்டுற அமௌண்ட் வச்சிருக்கேன், அது பீஸ் கட்டிட்டு மிச்சம் அமௌண்ட் 2 பேருக்கு செட்டில் பண்ணிடுறேன் பாரு. 2 நாள்ல வீட்டில் வந்து பணம் என்ன வச்சிருக்கிறாங்களா எடுத்து கேமில் போட்டு திருப்பி அவங்ககிட்டயே கொடுத்துடணும். ஏன் அம்மா வச்சிருக்கோம். இருக்கு 5,000 இருக்கு. 5,000 போட்டு எடுத்தா எங்களுக்கு கடன் அடிச்சிடணும். திருப்பியும் 10,000 லாஸ் ஆயிடுச்சே. ஐயோ வாழ்க்கையே போச்சே, கடனாலே போயிட்டேன். மொபைல் நாசம் பார்ப்போம். திருப்பி ஆப் மூலியமாக பர்சனல் லோன் வாங்குறது, எப்படி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றது, அதோடைய கம்ப்ளீட் ப்ராசஸ் நான் உங்ககிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலா காமிக்க போறேன். இவங்க மூலியமாக நீங்க ஈஸியாக பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்ல இமீடியட்டா பணம் தேவைப்படுச்சுன்னா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியில பணம் தேவைப்படுச்சுன்னா இவங்க மூலியமாக நீங்க ஈஸியாக பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்னன்னா இவங்க மூலியமாக ஈஸியாக பர்சனல் நல்லா இருக்கு. நாமளும் லோன் வாங்கி பார்க்கலாம். என்னன்னா அப் டு
லோன் அப்ளை பண்ணியாச்சு. அமௌண்ட் வந்துருமா வழியா என்னன்னு தெரியல கடவுளே. வந்துட்டா பரவாயில்ல. அமௌண்ட் வரலையே. அமௌண்ட் வந்துருச்சு. திருப்பி அதை ஆப்பில் போட்டு எடுத்து எங்களுக்கு கடன் கட்டிடலாம். பணம் வந்துருச்சு, கேமில் போட்டு எடுத்துக்கலாம். அமௌண்ட் 5000 வந்துருக்குன்னு சேர்த்து போட்டுவிட்டு அமௌண்ட் கடன் கட்டிடலாம். ஐயோ அமௌண்ட் எல்லாம் போயிடுச்சு. ஐயோ பணம் எல்லாம் போயிடுச்சு. அப்பயே நம்ம சொன்னானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐடியா எடுத்துக்கலாம். சொல்கிறா ஃபீஸ் ரெடி பண்ணிட்டுண்ணா. நாளைக்கு தான் போய் ஃபீஸ் கட்டிடலாம். வீட்டில் இருக்க அமௌண்ட்டு எடுத்து வந்துட்டு இருக்கேன். போகலாம். மக்கள்கிட்ட சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் ஏமாந்துட்டு அழறது தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. கட்ஸ் இல்லைன்னா க்ளோரி இல்லை.